வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் ஆர்ஜே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஆர்ஜே இன்ஃபோ பாக்ஸ் சேனலில் பார்க்க போகிற தகவல் ஒரு மணி சேவிங் பிளான்ங்க. அதாவது இது ஒரு ஷார்ட் டேர்ம் மணி சேவிங் பிளான். ஸோ இதில் வந்து நம்ம இந்த நியூ இயர்க்கு, அதாவது 2025 நியூ இயரில் நம்ம ஒரு அமௌண்ட் சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சேவிங் பிளான் தான். எப்போவுமே நம்ம ஒரு சேவிங் ஸ்டார்ட் பண்ணுறப்ப ஒரு பர்டிகுலர் டேக்காக வெயிட் பண்ணுவோம். தீபாவளிலேருந்து சேமிக்கலாம், இல்லை நியூ இயர்லேருந்து சேமிக்கலாம் அப்படின்னு. அந்த மாதிரி இல்லாமல் இந்த நியூ இயர்க்கே உங்ககிட்ட கையில் ஒரு அமௌண்ட் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சேவிங் பிளானை ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் நம்ம எவ்வளோ அமௌண்ட் சேவ் பண்ணணும், என்ன மெத்தடில் சேவ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரொம்ப குறைவான சம்பளம் வாங்குறவங்களும் ஈஸியாக சேமிக்கிற மாதிரியான ஒரு சூப்பரான சேவிங் பிளான். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இது இல்லாமல் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மணி ரிலேட்டடான இன்னும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அதாவது நிறைய மணி சேவிங் சேலஞ்சஸ், பிளான்ஸ், டிப்ஸ் அண்ட் கோல்டு சேவிங் ஐடியாஸ், கோல்டு சிட்டு ஸ்கீம்ஸ்க்கான டீட்டெயில்ஸ் அண்ட் கோல்டு லோன் நம்ம வாங்குறப்ப அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் என்ன, இந்த மாதிரியான வீடியோஸும், ப்ளஸ் போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற சேவிங் ஸ்கீம்ஸுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன, அதுக்கான கால்குலேஷன் என்ன அப்படிங்கிறதுக்கான எல்லா வீடியோஸும் போட்டிருக்கோம். ப்ளஸ் மற்ற பேங்க்ஸ், அதாவது பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் அண்ட் ப்ரைவேட் செக்டார் பேங்க்ஸில் இருக்கிற ஸ்பெஷல் எஃப்டிஸு, ரெகுலர் ஃபிக்ஸட் டெபாசிட்டு, ரெக்கரிங் டெபாசிட், இதுக்கான வட்டி விகிதங்கள் என்ன அப்படிங்கிறதுக்கான லேட்டஸ்ட் வீடியோஸை நம்ம அப்லோட் பண்ணிட்டு வரோம். இந்த வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் தனித்தனியாகவே இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியும் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸும் பார்க்கறதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கிட்டிங்கன்னா இனிமேல் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் கூட உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் இன்னும் அதிக வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கும் அது மோட்டிவேஷ்னலாக இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மணி சேவிங் பிளான் பார்த்திங்க அப்படின்னா ஒரு உண்டியல் சேவிங்ஸ். ஏன்னா நம்ம வந்து இதில் ஷார்ட் டேர்மில் தான் சேவ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நம்ம ஒரு உண்டியல் சேவிங்ஸ் தான் பண்ண போகிறோம். உண்டியல் அப்படிங்கிறப்ப உண்டியலாக தான் இருக்கணும் அப்படின்னு இல்லை, உங்கள் வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு பாக்ஸில் நீங்கள் வந்து சேவ் பண்ணி வைக்கலாம். அண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷார்ட் டேர்ம் பண்ண போகிறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் குறைந்த வருமானம் வாங்குறவங்க, இல்லை வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃபு, புதுசாக சேவிங் ஸ்டார்ட் பண்ணுற பிக்னஸ்ஸு, மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாருமே வந்து இதை ட்ரை பண்ணலாம். அண்டு நம்ம எந்த ஒரு சேவிங் பிளான் சேலஞ்ச் எதுவுமே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம வந்து எந்த டைம் நமக்கு அதுக்குள்ளே எவ்வளோ சேமிக்கணும், அதாவது எவ்வளோ டைம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம் அண்ட் அந்த டைமுக்குள்ளே எவ்வளோ அமௌண்ட் சேவ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து கோலாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டா தான் அதுக்கேற்ற மாதிரி நம்ம பணத்தை அரைவ் பண்ணி சேவ் பண்ண முடியும். அண்ட் இதில் நம்ம கோலாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த நியூ இயர் 2025 வரப்போ நம்மக்கிட்ட ஒரு 10,000 ரூபாய் காசு வந்து சேமித்து வச்சுருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு கோலாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம ஒவ்வொரு வாட்டியும் நியூ இயர் அப்போ ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைப்போம். ஒரு ஃபஸ்ட்டு இயரோட ஸ்டார்டிங்கில் சேவ் பண்ண ஆரம்பிக்கிறது நல்ல விஷயந்தான். பட் நம்ம இது வரைக்கும் சேவ் பண்ணல அப்படிங்கிறப்ப நியூ இயர் வரைக்கும் வெயிட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ நீங்கள் இன்னையிலேருந்தே சேவ் பண்ண ஆரம்பிக்கலாம். நியூ இயர்க்கு உங்ககிட்ட லம்சமாக இப்போ ஒரு 10,000 ருபீஸ் உங்ககிட்ட இருக்கிற மாதிரி நீங்கள் சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம், ஒரு கோலாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு. அண்ட் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட் டேர்ம் தான். ஏன்னா நியூ இயர் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 5 மாதம் 5.5 மாதம் தான் நமக்கு இருக்குது. ஸோ அதுக்குள்ளே நம்ம சேவ் பண்ணலாம். பிகாஸ் இது வந்து நமக்கு ஒரு ட்ரையல் மெத்தடாகவும் இருக்கும். இது வரைக்கும் சேவ் பண்ணவே இல்லை அப்படிங்கிறவங்க கூட இந்த மாதிரி ஒரு ஷார்ட் டேர்ம்லேயே சேவ் பண்ணி நம்மளோட கோலை அச்சீவ் பண்ணுறோன்னா திரும்ப திரும்ப நமக்கு சேமிக்க தோணும். ஸோ அதனால் நீங்கள் வந்து இதை ஒரு ட்ரையல் மெத்தடாக நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் ஒரு 5 to 5.5 monthஸில் நம்ம சேமிக்கிறப்ப நமக்குள்ளே ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து திரும்பவும் சேமிக்கணுங்கிற ஆர்வம் வரும். ஸோ நீங்கள் வந்து அந்த மாதிரி இதை வந்து எடுத்துகிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் நமக்கு ஷார்ட் டைம் அப்படின்றதுனால இது வந்து ஒரு டெய்லி சேவிங் மெத்தடாக தான் நம்ம வந்து பண்ணுறோம். அண்ட் டெய்லி சேவ் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா நமக்கு கம்மியான அமௌண்ட்டாக எடுத்து வைப்போம். ஸோ ஈஸியாகவும் இருக்கும் சேவ் பண்ணுறதுக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம டெய்லி சேவ் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா கன்சிஸ்டன்ட் தான் நம்ம வந்து சேவ் பண்ணணும். ஒரு 2 நாள் சேவ் பண்ண எடுத்து வச்சுட்டு உண்டியெல்லாம் அதுக்கப்புறமா நம்ம வந்து போடாமல் விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளால் அந்த கோலை அச்சீவ் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக வந்து சேவிங்ஸை வந்து தொடர்ந்து செஞ்சுட்டே வரணும். அண்ட் இந்த கோல் முடிஞ்சதுக்கப்புறமா உங்களுக்கு அது ப்ராக்டிஸ் ஆச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் சேவ் பண்ணுற அமௌண்ட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணலாம். சேஃபான ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணுறப்ப நம்மளோட பணம் வந்து இன்னும் வளரும். பட் நம்ம இது வந்து ஷார்ட் டைம் அப்படிங்கிறதுனால நம்ம வெறும் உண்டியல் சேவிங்ஸ் தான் பண்ண போகிறோம். எந்த ஒரு ஸ்கீம் ஆர்டிஓ இல்லை கோல்டோ அந்த மாதிரி ஸ்கீம் நம்ம வந்து போட போகிறது இல்லை. ஸோ நீங்கள் உண்டியல்லையே சேவ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த உண்டியலில் சேவ் பண்ணுறதுக்கும் அமௌண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டெய்லி ஆகிற எக்ஸ்பென்சஸில் வந்து கொஞ்சம் மிச்சப்படுத்தினாலே நம்ம வந்து இந்த அமௌண்ட்டை வந்து சேவ் பண்ண முடியும். அண்ட் தேவையில்லாத
தேவையில்லாத செலவுகளை குறைச்சோம், ஒரு செகண்ட் டைம் நம்ம யோசிச்சோம்னா நமக்கே தெரியும் அது வேணுமா வேணாமான்னு. அப்படி சேமிக்கிறப்பவே நம்ம வந்து பணத்தை மிச்சப்படுத்தி சேவிங்ஸில் வந்து போட முடியும். நம்ம சின்ன அமௌண்ட்டுன்னு நினைப்போம், பட் அதுவே வந்து பெரிய டிஃப்ரென்ஸாக இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு 50 ரூபா 60 ரூபா எடுத்து வைக்கிறோம்னா இது என்ன அமௌண்ட், இதனால் என்ன ஆக போகுதுன்னு நினைப்போம். பட் அதையே நீங்கள் ஒரு 6 மாதம் 1 வருஷம் சேமிக்கிறப்ப ஆயிரக்கணக்கில் நம்மளால் சேமிக்க முடியும். ஸோ சின்ன அமௌண்ட்டாக இருக்குன்னு நினச்சி விடாமல் அதை கண்டினியூஸாக கன்சிஸ்டண்ட்டாக சேவ் பண்ணுங்கள். அண்ட் இப்போ நம்ம இதுக்கு எவ்வளோ சேமிக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம வந்து 10,000 ரூபாய் சேமிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் நியூ இயருக்கு. ஸோ நமக்கு எத்தனை நாள் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்துக்கணும். பிகாஸ் நம்ம வந்து டெய்லி சேவிங் மெத்தட் தான் வந்து ட்ரை பண்ணுறோம். ஸோ நமக்கு எத்தனை நாள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கேற்ற மாதிரி நம்ம அமௌண்ட்டை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி சேவ் பண்ணலாம். ஸோ 10,000 ரூபாய் நம்ம சேவ் பண்ணணும். அதுக்கான எத்தனை நாள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஜூலை 19 டேட்டு. ஸோ இன்னையிலேருந்து இந்த மாதம் வந்து 31 நாள் இருக்குது. ஸோ மொத்தத்தில் இன்னிலேருந்து கால்குலேட் பண்ணோன்னா நமக்கு 13 நாள் இருக்குது ஜூலை மந்தில். அண்ட் அது இல்லாமல் ஆகஸ்ட்டில் 31 நாள், செப்டம்பரில் பார்த்திங்கன்னா ஒரு 30 நாள், அண்ட் அக்டோபரில் வந்து பார்த்திங்கன்னா 31 நாள், நவம்பரில் 30 அண்ட் டிசம்பரில் 31 நாள். ஸோ இந்த மாதிரி எல்லா நாளுமே நம்ம சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம் இன்னையிலேருந்து. அப்படி நம்ம டோட்டலாக டேஸ் கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிற மொத்தம் பார்த்திங்கன்னா டோட்டலாக 166 நாள் இருக்குது நமக்கு இன்னையிலேருந்து நியூ இயருக்கு. ஸோ இந்த 166 டேஸை வந்து நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் 10,000 ரூபாவை ரொம்ப ஈஸியாக சேவ் பண்ண முடியும். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 10,000 ரூபாய் வந்து நம்ம சேவ் பண்ணணும், டேஸ் எவ்வளோன்னு தெரிஞ்சிச்சு. அப்போ ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளோ சேவ் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த 10,000 டிவைட் பை 166 போட்டாலே நமக்கு வந்து அமௌண்ட் வந்துடும். ஸோ 60 ரூபாய் 25 காசு இது வந்து ஒரு நாளைக்கு நம்ம சேவ் பண்ணணும். நீங்கள் அட்லீஸ்ட் 60 ருபீஸ் சேவ் பண்ணிங்க அப்படின்னா கூட கிட்டத்தட்ட 9,960 ருபீஸ் கிட்ட நம்மளால் சேவ் பண்ண முடியும். கிட்டத்தட்ட 10,000 ரூபாய் நமக்கு வந்துடும். ஸோ ஒரு நாளைக்கு 60 ரூபாய் எடுத்து வச்சாலே போதும், நம்மளோட கோலை ரீச் பண்ண முடியும். நியூ இயர்க்கு உங்ககிட்ட 10,000 ருபீஸ் இருக்கும். அண்ட் இந்த 60 ருபீஸ் நான் ஒவ்வொரு நாளும் வந்து சேமிக்கணும் அப்படின்னா டெய்லி சம்பளம் வாங்குறவங்க கூட உங்களோட பணத்தில் அன்னைக்கான செலவில் ஒரு 60 ரூபாவை நீங்கள் மிச்சப்படுத்தி எடுத்து வைக்கலாம். நம்ம ஒரு காய்கறி வாங்க போகிறோம் அப்படிங்கிறப்ப நம்ம அதுக்கு அன்னைக்கு சீஸ்னல் ஃப்ரூட்டோ வெஜிடபிளோ வாங்குறப்ப நமக்கு விலை கம்மியாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு 100 ரூபாய் எடுத்துகிட்டு போகிறீங்க, நம்ம வந்து கம்மியான விலையில் இருக்கிற காய்கறிகள் வாங்குறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு 60 ரூபாய் 70 ரூபாயில் முடியுதுன்னா அதுலேயே நம்ம ஒரு 30-40 ரூபாய் சேவ் பண்ண முடியும். இந்த மாதிரி சின்ன சின்னதாக நம்ம வந்து கரெக்டாக யோசித்து அதுக்கான செலவுகளை பண்ணுறப்ப அதில் மிச்சமாகிற காசை நீங்கள் கொண்டு வந்து உண்டியலில் போட்டுக்கலாம். இந்த இது மட்டும் இல்லை, நம்ம டெய்லி எக்ஸ்பென்சஸ் நிறைய கடைக்கு போவோம், அந்த மாதிரி சேஞ்சு, ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ் போயிட்டு வந்து பாக்கெட்டில் சேஞ்ச் இருக்கும். ஸோ அந்த மாதிரி எடுத்து என்னென்னலாம் நம்மளால் முடியுதோ எதில் செலவு குறைக்க முடியும் அண்ட் எங்கெங்கெல்லாம் நமக்கு பைசா எக்ஸ்ட்ரா வருது, ஒரு 5 ரூபா 10 ரூபா இருக்குன்னா கூட அதை எடுத்து அந்த உண்டியலில் போடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு நாளைக்கு 60 ரூபான்னு நீங்கள் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த காசு வந்து நீங்கள் போட்டுகிட்டே வரலாம். இப்படி போட்டுட்டோம்னா நமக்கு ஒரு ஹேபிட்டும் இருக்கும், டெய்லி சேவ் பண்ணணுங்கிற ஹேபிட்டும் நமக்கு வளர்ந்துடும். அண்ட் நியூ இயர்க்கு நம்மளால் 10,000 ரூபாவும் சேவ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, நியூ இயர்க்கு அப்புறம் புதுசாக சேவிங்ஸ் வந்து தொடங்குறீங்கன்றப்ப உங்களுக்கு கன்சிஸ்டண்ட்டாக சேவ் பண்ண முடியும். அந்த டைமில் நீங்கள் ஸ்கீம்ஸ் வந்து போடலாம். ஆர்டி இருக்குது, கோல்டு சிட்டு ஸ்கீம்ஸ் இருக்குது, இல்லை கோல்டு காயின், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் அந்த டைமில் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போது இந்த அமௌண்ட்டை சேர்த்திங்கன்னா 10,000 ரூபாய் உங்ககிட்ட நியூ இயர் இருக்குது அப்படின்னா அதை வந்து உங்களுக்கு மெமரபுளாக என்ன உங்களுக்கு தேவையோ அதை பிடிச்ச பொருளை வாங்கிக்கலாம். அப்போ தான் நமக்கு இன்னுமே திரும்ப சேமிக்கணுன்ற ஆர்வமும் வரும். நீங்கள் கோல்டு வாங்கலாம், இல்லை வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கலாம், இல்லை அந்த 10,000 ரூபாய் நான் அப்படியே எடுத்து ஃபிக்ஸடில் போடுறேன் அப்படிங்கிறப்ப ஃபிக்ஸடில் போட்டிங்கன்னா அதுலேருந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஸோ இன்கம் வந்து ஜென்ரேட் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம யோசிச்சுட்டு சேவ் பண்ணிவிட்டு அதை வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட பணம் வந்து வளர்ந்துட்டே இருக்கும். ஸோ இன்றைக்கி நான் சொன்ன இந்த ஈஸி மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த நியூ இயர்க்கு 10,000 ரூபாய் சேவ் பண்ணுங்கள். அண்ட் 10,000 ரூபாய் மட்டும் இல்லை, உங்களால் ஒரு நாளைக்கு 100 ரூபாய்க்கு மேலே சேவ் பண்ண முடியுதுனாலும் சேவ் பண்ணலாம். எவ்வளோ தூரம் உங்களால் முடியுதோ இந்த நியூ இயரை ஒரு கோலாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இதில் 10,000 ரூபான்னு சொல்லியிருக்கேன், நீங்கள் 20,000 25,000 இல்லை 50,000 சேமிக்கணும்னு நினச்சா கூட அதுக்கான அமௌண்ட்டை வந்து நீங்கள் சேவ் பண்ணிகிட்டே வரலாம். ஸோ சேவ் பண்ணுங்கள் அண்ட் ஹாப்பியாக இருங்க. இன்றைக்கி நான் சொன்னேன் இந்த சேவிங் சேலஞ்ச் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தேவைப்பட்டால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆட்சி. நன்றி, வணக்கம்.